எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அளவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்துக்கங்க. நான் 5 பேர்த்துக்கு தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஆளுக்கு 2 வர்ற மாதிரி. சால்ட்டு சேர்த்துங்க தேவையான அளவுக்கு. 1 ஸ்பூன் நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க. எனக்கு வேண்டாம், உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது தேவையான சுடுதண்ணி தான். நான் வந்து வெந்நீர் கை பொறுக்கிற அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதை எடுத்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வாங்க நான் வெஜிடபிள் ஒரு ஸ்டப்பிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், கலந்த கடுகு 2 பெருஞ்சீரகம் சேர்த்து விட்டு சின்ன வெங்காயமும் பீன்ஸு கொத்தமல்லி கறியும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சகோதரிகளே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கேரட்டு, துருவின கேரட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு நான் சப்பாத்தி அளவில் தீத்திட்டு நடுவில் பாருங்கள் இப்போ எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டப்பிங் அதாவது நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து போட்டு 4 சைடு மூடிட்டு அவ்வளோதான் பாருங்கள். சகோதரிகள் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து தண்ணியை தொட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டு உங்களுக்கு தேவைன்னால் எண்ணெயில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வேண்டாம், எண்ணெய் இல்லாமல் தான் இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சகோதரிகளே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சாயந்தரம் டீ இந்தாண்ட பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் சகோதரிகளே. நான் வந்து டீ டைமுக்கு தான் சாயந்தரம் வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். நான் அடியில் தண்ணி வச்சு இட்லி பானில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு கல்லெண்ணெய், அவ்வளோதான், ரொம்ப தேவையில்லை. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனு, ரெண்டாவது 1 ஸ்பூன் தான், அவ்வளோதான். இதில் வந்து அடுப்பு சிம் பண்ணினோம். எடுத்து வச்சு நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா எடுத்து பிரட்டி போட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து விட்டா சூப்பரான ஒரு கோதுமை வெஜிடபிள் ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு. சகோதரிகளே நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தைலா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரிகளே. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே.